ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 11. எபிசோடு 10 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் எடுக்க போகிறது உன் தலையத்தான் அப்படின்னு லியானை மிரட்டி அவனோட முகத்தை அப்படியே அந்த ரத்தம் படிஞ்ச தரையில் வச்சு அமுக்குறான். அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துட்ட திருப்தியோட நம்மால் பின்னாடி நகர அங்கே சாட்சியாக நின்ன லியம் ஷாக் ஆகி நம்ம ஆளை கூப்பிட்றான். என்னை எதுக்காக காப்பாத்தீங்கன்னு லியம் கேட்க நம்மால் அதுக்கு வெயிட் பண்ணி பதில் சொல்கிறான். உன் மேலே இருக்கிற பாசத்துலேயோ இல்லை நல்ல எண்ணத்துலேயோ நான் உன்னை இங்கே காப்பாற்றலைன்னு நம்ம ஆள் கூலாக உண்மையை சொல்கிறான். சுயநலத்துக்காகத்தான் காப்பாற்றினதா நம்ம ஆள் சீன் போடுறான். ஆனால் கேலியனோட உண்மையான விசுவாசம் இப்போ தன் மேலே இம்பேக்ட் கிரியேட் ஆகிறத நினச்சி உள்ளுக்குள்ளே சங்கடப்பட்டு அந்த சென்டிமெண்ட் எண்ணத்தை உதறிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஆள் ப்ரொஃபஸர் ஃபேனை லேபில் போய் மீட் பண்ணி ஒரு மிஷினுக்கான ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்து இதை செய்ய முடியுமான்னு கேட்குறான். ப்ரொஃபஸரும் முடியும்னு சொல்லிட்டு ஆனால் அதில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கலை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதோட ஓவரால் டிசைன் சிம்பிள் தான், ஆனால் இதோட ஹார்ட்டாக இருக்கிற பவர் அவுட்புட் கோர் தான் மெயின் ப்ராப்ளம். அந்த சர்க்கியூட்டுக்கு பயங்கரமான ஹை பவர் அண்ட் இன்ஸ்டன்ட் அவுட்புட் கண்ட்ரோல் தேவைப்படும்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ரெடி பண்ண 2 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு நாமளே புதுசாக கோரை ரீடிசைன் பண்ணுறது, ஆனால் அதுக்கு 15 வருஷம் ஆகும்னு ப்ரொஃபஸர் சொல்ல அது நம்ம ஹீரோவுக்கு செட் ஆகாதுன்னு அவனுக்கு டக்குன்னு புரியுது. 2வது வழி அந்த கோருக்கு பதிலாக ஒரு ஹை கம்ப்ரெஷன் மானாஸ்டோனை யூஸ் பண்ணுறது. ஆனால் அந்த காலத்து ஆன்சியன்ட் ஆர்டிஃபேக்டான அந்த ஸ்டோன் இப்போ கிடைக்கவே கிடைக்காது. அது அவ்வளவு ரேர்னு ப்ரொஃபஸர் சொல்ல நம்மால் ஷாக் ஆகுறான். கோல்டு ரூயின்ஸில் தேடினா கூட அந்த மானா ஸ்டோன் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அதை வாங்க 3000 கோல்டு காயின்ஸ் வேணும்னு ப்ரொஃபஸர் ஷாக் கொடுக்குறாரு. இதை கேட்டு நம்மால் செம்ம டென்ஷன் ஆகுறான். நம்மால் ஆரா யூஸ் பண்ண தெரியாதுன்ற சீக்கிரட்டை வெளியே சொல்லவும் முடியாது. 15 வருஷம் வெயிட் பண்ணவும் முடியாது. 3000 கோல்டும் கையில் இல்லை. வேர்ல்டே நம்மால் ஆரா யூஸ் பண்ணுறான்னு நம்புது. ஆனால் அது வெறும் ஈத்தர் அண்ட் ஹீலிங் வச்சு பண்ண ஏமாத்துற வேலை. தன்னோட மாஸ்டர் சொல்லி கொடுத்த ஈத்தர் டெக்னிக்கை தவிர ஆரா ஸ்கில்ஸ் நம்ம ஆளுக்கு தெரியாது. ஈத்தரை விட ஆரா ரொம்ப ஈஸி. அதனால தான் அதை சமாளிக்க ரேம்ப் ஸ்வார்ட் ஆஃப் ரேடியன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ அந்த மானாஸ்டோனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம நம்மால் முழிக்கிறான். ப்ளூ பிரிண்ட்டை பார்த்த ப்ரொஃபஸர் இதை டிசைன் பண்ணவன் ஜீனியஸ், கோல்டன் ஏஜ் காலத்து பொருட்களுக்கு இணையா இருக்குன்னு பாராட்ட அதை கேட்டு நம்ம ஆளுக்கு சடனா ஒரு செம ஐடியா வருது. போய் அந்த மானாஸ்டோனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மாலு கிளம்புறான். ப்ளூ பிரிண்ட்டை சேஃபாக வச்சுக்க சொல்கிறான். ஃபேனன் 15 வருஷம் வெயிட் பண்ண சொல்கிறான்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. நம்மால் அதை சிரிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறான். இந்த மெயின் பார்ட்டான ஹை கம்ப்ரெஷன் மானாஸ்டோனை நானே நேரில் போய் எடுத்துகிட்டு வரேன்னு நம்மால் ப்ராமிஸ் பண்ணுறான். நம்மால் இப்போ அந்த பழைய கோல்டன் ஏஜ் காலத்து டிராகன் வாரை நோக்கி திரும்புகிறான். இந்த வாரில் ஹீரோ கிங் டெக்கன் ட்ராக்கர் டிராகனை தோக்கடிச்சப்ப அந்த டிராகன் கேவ்ல இருந்து மாடர்ன் டெக்னாலஜியை மிஞ்சிற பல பொக்கிஷங்கள் கிடைச்சதுன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. இங்க கண்டிப்பா ஹை கம்ப்ரெஷன் மானாஸ்டோன் இருக்கும்னு நம்ம ஆளு முடிவு பண்ணி நேரம் அகாடமி சென்ட்ரல் லைப்ரரிக்கு போறான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் இந்த சீக்ரெட் லைப்ரரியை கண்டுபிடிப்பாங்கன்னு நம்ம ஆளுக்கு தெரியும். இந்த பொக்கிஷத்தை இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காததால மற்றவங்களுக்கு முன்னாடி நாமளே அதை எடுத்துடணும்னு நம்ம ஆளு நேரா ரெக்கார்டு ரூமுக்குள்ள நுழையிறான். சும்மா தேடி டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்றதுனால டிராகனை இப்போ அவர் ஆன் பண்ணுறான். நம்ம ஆளோட ஒரு கண்ணில் கோல்டன் லைட் எரியுது. இந்த அலர்ட் விஷன் மூலமாக சீக்ரெட் இடங்களை தேடி லைப்ரரி முழுக்க அலசுறான். சாதாரண கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் இப்போ நம்ம ஆளுக்கு தெரியுது. கரெக்டான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சதும் அங்கேயே தரைக்கு அடியிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. சீக்ரெட் என்ட்ரன்ஸில் அங்கே தான் இருக்குன்றத நம்மால் கன்ஃபார்ம் பண்ணுறான். மாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரே ஈத்தர் டெக்னிக்கான சோல் ஆஃப் தி ஸ்பிரிட் பவரை வச்சு அந்த சீக்ரெட் பார்ட்டை அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். ஈத்தர் பவர் நம்ம நினப்பை நிஜமாக்குன்றதுனால அதை பிளேடு மாதிரி யூஸ் பண்ணுறான். ஆனால் இந்த டெக்னிக் அவனோட எனர்ஜியை பயங்கரமாக உறிஞ்சிருது. இந்த பயங்கரமான ப்ரெஷர் உடம்பை அட்டாக் பண்ண இந்த பவரை அடிக்கடி நம்பி இருக்கக்கூடாதுன்னு நம்மளால நினைக்கிறான். ஒரு வழியாக சீக்ரெட் மெக்கானிசம் ஓப்பன் ஆகி தர அப்படியே விலகி ஒரு வழி கிடைக்குது. கையில் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு நம்மால் அந்த புதிய பாதையில் உள்ளே இறங்குறான். நான் உள்ளே போக போக ரெக்கார்ட்ஸில் சொன்னதை விட இந்த இடம் ரொம்ப பெருசாக நீண்டுக்கிட்டே போகுது. இதை பார்த்து நம்மால் அலர்ட் ஆகுறான். சடன்லி அடியில் ஏதோ சத்தம் கேட்குது. ஹிஸ்ட்ரி படி இன்னும் 10 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துக்கு நமக்கு முன்னாடியே எவனோ வந்துட்டான்றத புரிஞ்சுக்கிறான். முன்னாடி டார்ச் அடிச்சு பார்த்தா இருட்டுக்குள்ள அனிமேட்டட் ஸ்கெலட்டன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க கையில் இருக்கிற டூல்ஸை வச்சு பார்க்கும்போது அதுங்க ஏதோ வேலைக்காரங்க இல்லை எக்ஸவேட்டர்ஸ் மாதிரி தெரியுது. அப்போ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய சதி வேலை நடக்குன்றத நம்ம ஆளு மோப்பம் பிடிக்கிறான். வர ஸ்கெலட்டன்ஸை ஈஸியாக டீல் பண்ணலாம்னு முடிவு பண்ணி நம்ம ஆளு ஸ்வாட் எடுக்கிறான். கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைக் பவரை ஆன் பண்ணுறான்.
அவனோட ஒரே ஒரு வெர்டிக்கல் அட்டாக்ல அதுங்களோட வெப்பனும் உடம்பும் மொத்தமா ரெண்டா பொளந்து கீழே விழுவுது. இந்த ஸ்கெலட்டன்ஸ் எல்லாம் தரமட்டமாக நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் மெசேஜ் பாப்பப் ஆகுது. 2 ஸ்கெலட்டன்ஸை கொன்னதுக்காக நம்ம ஆளுக்கு கர்மா பாயிண்ட்ஸ் ரிவார்டாக கிடைக்க அவனோட டோட்டல் பாயிண்ட்ஸ் இப்போ 22 ஆகுது. ஆமால, மான்ஸ்டர்ஸை கொன்னா பாயிண்ட்ஸாக மாற்றலாம்னு நம்ம ஆள் ரியலைஸ் பண்ணுறான். அந்த செகண்ட் இந்த டஞ்சன் அவனுக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுற ஒரு ஹண்ட்டுக்கான காடாக மாறுது. பேராசையில் இன்னும் நிறைய ஸ்கெலட்டன்ஸை தேடி வெறித்தனமாக வெட்டி தள்ளுறான். அங்கே இருந்த மொத்தத்தையும் தும்சம் பண்ணிட்டு நம்ம ஆள் இப்போ 40 கர்மா பாயிண்ட்ஸை ரீச் பண்ணுறான். உடனே ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது நிறைய லாக்டு ஃபங்க்ஷன்ஸும் ட்ரஹானியன் ஸ்கில்ஸும் இருக்கிறத பார்க்குறான். இப்போதைக்கு நம்ம ஆளால் வாங்க முடிஞ்ச ஒரே ஆப்ஷன் மினி மேப் மட்டும்தான். யோசிக்காமல் அதை பை பண்ண சிஸ்டம் அந்த ஃபீச்சரை ஆக்டிவேட் பண்ணுது. நம்ம ஆளுக்கு முன்னாடி அந்த டஞ்சனோட மேப் ஓப்பன் ஆக அது ஒரு மேஜிக்கல் நேவிகேஷன் டூல்னு நம்ம ஆள் புரிஞ்சுக்கிறான். அந்த மேப்பை டெஸ்ட் பண்ணும்போது அதை 3D மாடலாக மாற்றுற ஆப்ஷனை ஆன் பண்ணுறான். உடனே அந்த மேப் 3Dயில் ஷோ ஆகி சுற்றி இருக்கிற மொத்த இடத்தையும் காட்ட இதோட யூஸை நம்ம ஆளால் எதிர்பார்ப்பை விட பல மடங்கு அதிகமாக இருக்குன்னு செம்ம ஹாப்பி ஆகுறான். இப்போ மேப்பில் ஒரு ரூம் மட்டும் தனியாக ஹைலைட் ஆகி அது டிராகன் லேயர் ஸ்டோரேஜ் ரூம்னு காட்டுது. அங்கே கண்டிப்பாக ஏகப்பட்ட ரேரான பொக்கிஷங்கள் இருக்கும்னு நம்மளால் ஷாக் ஆகுறான். மற்றவங்க பல நாள் தேடுறத நம்மளால் சில செகண்ட்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டான். அதை போக நம்மளால் ரூட் கேட்க சிஸ்டமும் ஃபாஸ்ட்டான வழியை காட்டுது. மேப்பில் ஒரு க்ளோயிங் பாத் ஓப்பன் ஆகி ஸ்ட்ரைட்டாக டார்கெட்டுக்கு டிரெக்ஷன் காட்டுது. இவ்வளவு அக்யூரேட்டான ரூட் கிடைச்சதை நம்மளால் நம்பவே முடியல. பக்கா ரூட் இருக்கிறதால இனிமே நாம் வழி மாற மாட்டோம்னு நம்மளால் கான்ஃபிடென்ட் ஆகுறான். அந்த வழி அவனை ஒரு சீல் வைக்கப்பட்ட கதவுக்கு முன்னாடி நிறுத்துது. ஆனால் சும்மா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த கதவை திறக்க முடியாதுன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. நம்மளால் அந்த கதவை தொட்ட உடனே நம்ம ஆளோட க்ளவுஸில் இருக்கிற எம்லம் ரியாக்ட் ஆகி கதவோட மேஜிக்கை ட்ரிகர் பண்ணுது. ஒரு பயங்கரமான ரெட் பேரியர் நம்ம ஆளை பின்னாடி தள்ளிவிட இங்கே ஒரு பவர்ஃபுல்லான செக்யூரிட்டி ஸ்பெல் இருக்கிறத நம்மளால ரியலைஸ் பண்ணுறான். இல்லை அந்த ப்ரொடக்டிவ் க்ளவுஸ் மட்டும் இல்லைனா இந்நேரம் கையே போயிருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்கிறான். இந்த ஸ்பெல்லை நம்மளால தனியாக உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் சிஸ்டம் கிட்ட எனக்காக இந்த கதவை திறந்து விடுன்னு கேட்குறான். மாலி கேட்ட அடுத்த செகண்டே சிஸ்டம் ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு அந்த செக்யூரிட்டி டிவைஸோட கனெக்ட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக டிசபிள் பண்ண முடியாததால் மேனுவல் மெத்தடுக்கு மாறுது. சிஸ்டம் சும்மா இன்ஃபர்மேஷனை மட்டும் காட்டாமல் நாம் பேசுகிறதுக்கும் ரியாக்ட் பண்ணுன்றத நம்ம ஆள் ரியலைஸ் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.